நம்ம ஈர்ப்பு விதியை மையப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி நம்ம இதை மாற்றிக்கலாம், இதை சாதிக்கலாம், எப்படி நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம் நிறையா பேசியிருக்கோம். இன்றைக்கி ஈர்ப்பு விதியை மையப்படுத்தாமல், ஈர்ப்பு விதியை பற்றி பேசாமல் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியுன்ற ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. எத்தனையோ பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நீங்களே சில பேர் யோசிப்பீங்க, நான் இவ்வளோ பயிற்சிகள் செய்கிறேன், எனக்கு எதுவும் மாறலை. ஆனால் ஒரு சில பேரை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப சீக்கிரமாக லைஃப்பில் நினச்சது நடக்குது அப்படிம்பிங்க. அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது இதை ஃபாலோ பண்ணால் ஈர்ப்பு விதி தேவையில்லையானா கண்டிப்பாக தேவையில்லை. இந்த பயிற்சிகளை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து உங்களுடைய சக்தியை உணர்ந்து, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒன்றா பண்ணிங்கன்னா கூட. இப்போ இந்த ஒரு விஷயம் இருந்தால் லைஃப்பில் எந்த பயிற்சிகள் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாமான்னா எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா அவ்வளோ கிளியராக நீங்கள் யோசிப்பீங்க, அவ்வளோ தெளிவாக உங்கள் கான்ஷியஸ்க்கு எல்லாமே புரியும். நீங்களும் யூனிவர்ஸும் அவ்வளோ கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், நான் சொல்லலை. இந்த மாதிரி ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணாமல் அது என்னென்னு கூட தெரியாமல் ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அவருக்குள்ளே இந்த குவாலிட்டி, இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னா, எனிதிங் தட் ஸ்டாப்ஸ் யூ, அதாவது எந்த ஒரு விஷயம் உங்களோட வளர்ச்சியவோ, உங்கள் சந்தோஷத்தையோ, உங்கள் முன்னேற்றத்தையோ தடுக்குதோ அதை அவங்க வாழ்க்கையில் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம சந்தோஷத்தையும் இல்லை நம்ம வளர்ச்சியும் தடுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு எந்த பயனும் அளிக்காத இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒரு செயல், வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாத நம்மளை எல்லா வகையிலையும் நமக்குள்ள தடைகளை ஏற்பட சிச்சுவேஷன்ஸ். மூணாவது விஷயம் அப்படின்றது, நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தாத, நமக்கு எந்த வகையிலையும் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு சம்மந்தம் இல்லாத மனிதர்கள். அதாவது ஒரே லைனில் சொல்லணுன்னா, உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் தடுக்குதோ, உங்களோட முன்னேற்றத்தை எது தடுக்குதோ அதை இவங்க வாழ்க்கையில் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க லைஃப்பில் அது நடந்திருக்காதான், நடந்திருக்கும், அவங்க தாண்டியிருப்பாங்க. அதை உணர்ந்து அவங்க அதை புறக்கணிச்சிருப்பாங்க. பட் நம்ம அப்படி இல்லை. நமக்கு தேவையில்லாத செயல்கள், நமக்கு தேவையில்லாத சூழல், நமக்கு தேவையில்லாத நபர்கள், சம்மந்தப்படாத ஆட்களையும் கூட வச்சுக்கிட்டு தான் லைஃப்பை லீட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ண என்ன ஆகும், உங்கள் இலக்குக்கும் உங்கள் கான்ஷியஸ்க்கு போகிற அந்த வழிக்கும் எல்லா விதமான தடைகளையும் ஏற்படுத்திடுறீங்க. ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்க, ஆனால் இதுக்கு நடுவில் எதுவுமே சம்மந்தம் இல்லை. அதாவது நீங்கள் எடுத்த டிக்கெட்டுக்கும் ஏறின பஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் போகிற ஊருக்கும் நீங்கள் எடுக்கிற டிக்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் மெஸ்டப். லைஃப் ரொம்ப லேட்டாகிறதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் ரிலவெண்ட் இல்லாத விஷயங்களை தான் அதிகம் செய்கிறோன்றது தான். இன்றைக்கி நீங்கள் 25, 30, 40, ஒரு வேளை இன்றைக்கி வரைக்கும் என் லைஃப்பில் ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னா, நீங்கள் நிறைய இடங்களில் சூழலை காரணம் சொல்கிறீங்க. நான் இந்த மாதிரி சூழலில் பிறந்து வந்தேன், நான் இப்படி ஒரு இடத்துல இருந்தேன், இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளோட தான் நான் வளர்ந்தேன், சில நேரங்களில் என் அப்பா இதை எனக்கு பண்ணிட்டாரு, இல்லை என்னுடைய அண்ணன் சப்போர்ட் பண்ணலை, சில நேரங்களில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து அந்த சந்தோஷம் கூடயே போயிட்டேன். இன்றைக்கி எந்த ஏஜில் நீங்கள் நின்று யோசித்தாலும் உங்கள் பாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் தான் இருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கி அதிலேருந்து விலகிட்டிங்களா? பாஸ்ட் இவ்வளோ குறை சொன்னீங்க இல்லையா, இப்போது அந்த சூழ்லேருந்து விலகிட்டிங்களான்னா இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு 40, 45, 50 வயசு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படி என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்க போகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். பெருசாலாம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் பழகிய நபர்கள், நீங்கள் அந்த கால சூழலில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க, என்ன செயல்கள் செஞ்சீங்க, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்க, படிச்சிங்க, பேசுனீங்க, எதை கற்றுக்கிட்டீங்க, இது எதுவுமே இன்றைக்கி இருக்கிற 40, 45, 50க்கு உண்டான தேவைகளுக்கு சம்மந்தப்படலை. அப்போது இன்றைக்கி நான் எதிர்பார்க்குற வாழ்க்கை என்கிட்ட இல்லை அப்படின்னா, நான் எதிர்பார்ப்புக்கு தகுதியான ரிலவெண்ட்டான விஷயங்கள், அதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் செய்யலை, இல்லை அதுக்கான சூழலுக்கு நான் போகல, இல்லை அந்த மாதிரி நபர்களோட நான் இல்லை. இந்த மூணையும் சரி பண்ணிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே அடிப்படை வந்து வாழ்க்கையில் எது உங்களை தடுக்குதோ அதை உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்காதீங்கன்றது தான். ஆனால் பிரித்து பார்த்தா இந்த மூணையும் சொல்லலாம். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் அண்ட் பீப்புள். சில பேருக்கு என்ன இங்கே கருத்து வரும்னா, அதை எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும், என் வீட்டுக்குள்ளே என் ஒய்ஃப் இல்லை என் ஹஸ்பண்ட் இல்லை எங்கள் அப்பாவே தடுக்கிறாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களை சார்ந்து உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ட்ராவல் பண்ணுறவங்களால உங்கள் லைஃப்பை ஸ்லோ பண்ண முடியாது. நீங்கள் உங்களை தாண்டி இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை பற்றி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அர்த்தம் புரியும். அப்போது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கார், அவருக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னா, அவர் தன்னுடைய தேவைகள் இல்லை தான் இலக்குக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்குறாரு, அதை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். ஒரு வேளை அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சான்,
ஸோ நீங்கள் வந்து இல்லை ஈர்ப்பு விதியின் விஷயம் தாண்டி இந்த மற்ற ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் தாண்டி வேறு எதுவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது இது ஒன்றா மட்டும்தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லை என்ன தான் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது பண்ணுறதுக்கும் நமக்குள்ளே அந்த எண்ணம் ஏற்படணும். இல்லை அந்த எண்ணத்தை தடுக்கிற விஷயங்கள் எப்பவுமே ரூட் காஸ்க்கு போங்க. இப்போ நான் சொல்கிற பிரச்சனை வந்து ஈர்ப்பு விதி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அடிப்படை பிரச்சனை தான். அப்போது எப்போவுமே வந்து நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதனுடைய வேருக்கு தான் போகணும். சில பேர் சொல்லுவாங்க இல்லை இதெல்லாம் சூடோ சயின்ஸ், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படி கிடையாது. வேரில் தான் பிரச்சனை இருக்குது. இதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்காட்டியும் ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரீங்கனாலும் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேலை அப்டிக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னா இதில் ஜெயிச்சவங்களை கேளுங்க. இதில் ஜெயிச்சவங்களை கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் புறக்கணிச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்டிக்கலாக பார்க்குறது ஒன்று தான். ஒரு வேளை இந்த பயிற்சியெல்லாம் எடுக்காமல் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த பேசிக் அடிப்படை தான் நம்ம லைஃப்பை ட்ரைவ் பண்ணுது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்குமான வித்தியாசத்தையும் க்ரியேட் பண்ணுது. நன்றி.